புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்பிற்காக ஒயிட் டவுனில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் 2000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட ஆயிரக்கணக்கான வெளி மாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ரிசார்ட்டுகள், தனியார் நிர்வகிக்கும் கடற்கரை, உணவகங்களில் மது விருந்துடன் கூடிய பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் உணவகங்களில் நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நகர மற்றும் கடற்கரை சாலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதபடி தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் 2000த்திற்கும் அதிகமான காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இன்று 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் நாளை 1ஆம் தேதி காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதிகளுக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த தற்காலிக பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக பார்க்கிங் இடத்தில் இருந்து கடற்கரைக்கு செல்ல PRTC மூலம் 30 இலவச பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், வீதிகள் எல்லாம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. கடற்கரை சாலையில் நள்ளிரவு 12:30 மணி வரை புத்தாண்டு கொண்டாட அனுமதிக்கப்படுவர். மது பார்களில் இரவு 1 மணி வரை மது விநியோகம் செய்ய கலால்துறை சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர்.